எல்லாரும் வாங்க. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். தண்ணி எல்லாம் அடிச்சிரு. என்ன தண்ணியை இழுப்பேன். ஐயே கையில் கையில் வேணுமாலே பாருங்க. யாரும் சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா வேண்டாம் சாப்பிட்டே சொல்லக்கூடாது. வயிற்று சாப்பிட்டு போய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். அரைச்ச மஞ்சள் சாந்து அரைச்ச இஞ்சி பூண்டு வறுத்து அரைச்ச கரம் முட்டை தயிர் ஓட்டை போட்ட டக்குன்னு அந்த கண்ணாடி குளிச்சு முடிஞ்சு இங்கே சுபாக்கூர் வயசெல்லாம் சொல்லுனர்டா. சரி ஊரட்டும் வாங்க. அப்படியே இருக்கட்டும் வாங்க. சாப்பிடுங்க மசாலையை. இல்லை அதுக்கு அவங்களே கொடுப்பாங்க. தக்காளி வண்ண வண்ண கொடமிளகாய் உருள் இளந்தலையில் வச்சு அமுக்கு. நல்லா உள்ள அமைக்கி விடு. நல்லா வச்சு அமுக்கு உள்ள. அந்த இந்த சோளத்தை சின்ன சோளமாக வச்சு புளிக்குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்றோம். அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் சாப்பாடு. எங்கே கொடுத்து காலத்தில் தானே வச்சு அடுத்தது தம்பி வெளியில வராம இருக்கு. அடுப்பு பழைய இடம் தானே.
செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். அப்படித்தான் எடுத்துரு. இவ்வளோ நேரம் நான் வேலை பார்த்தது வரலையா வீடியோவில்? வாய்ப்பே இல்லை. ஸோ சார் தட்டின சின்ன வெங்காயம், குண்டு மிளகாய், கருவேப்பிள்ளை, என்ன ரொம்ப நேரமாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன சென்ட்ரல் இருக்கும்போது அவ்வளோ ஆசனம் இருந்துச்சு. கருவேப்பிலை, அந்த அண்ணன் சோறு போட்டு அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்குண்ணே. நாட்டுக்கோழியை எண்ணெயில் போட்டு பொரிச்சதுக்கு அப்புறம் அதே எடுத்து சாப்பிட்றது வேற லெவல். அதை விட அந்த வயிற்றுக்குள்ள, நாட்டுக்கோழி வயிற்றுக்குள்ள வச்ச பாருங்க, காய்கறி, உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், கொடை மிளகா அதெல்லாம் வெந்து போட நாட்டுக்கோழி வறுவல் வேற லெவல். இதில் ஒரு பாதியும் இந்த நெஞ்சில் ஒரு பாதி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அழகாக அப்படியே இருக்கும். எதுக்கு உங்களுக்கு வழுக்காமல் இருக்கிறதுக்காக இதை அப்படி பிடிச்சிக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு புட்டி தாத்தா அப்படி வைக்க இங்கே மேலே ஏற்றி வச்சுட்டு தள்ளி விடு 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 விடு